இப்ப அவன் பேசினதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. இவனை அனுப்பிவிட்டு நம்மள பலவீனப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அவங்க. வெளியில இருக்கிற நம்மள திரும்பவும் உள்ள கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. அது நிச்சயம் நடக்காது. நாம இப்ப அடுத்து என்ன செய்யணும்னு நம்ம யோசிக்கணும். எனக்கு ஒரு யோசனை வருது. நாம ஏன் சாருபாலா மேடம்கிட்ட வீடு வேணும்னு கேட்க கூடாது? ஒர்க் அவுட் ஆகும்ல? வேணாக்கா, நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்து நிக்கிறப்போ நம்ம பதட்டப்பட்டு அடுத்தவங்களோட சப்போர்ட் தேடி ஓடிட்டு இருக்கோம். அந்த ஃபேக்டரி ஸ்பேஸ் அவங்க தான் கொடுத்தாங்க, அதை நானா போய் கேட்கல. ஆனா அவங்களா வந்து ஆஃபர் பண்றப்போ நமக்கு அன்னைக்கு இருந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்னால நாம அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். பட் எல்லா தடவையும் அவங்களையே போய் தொந்தரவு பண்றது நியாயம் இல்லக்கா. அது இல்லாம ஆதிர வேற அந்த வீட்டுல தான் இருக்கா. நாளைக்கு இது ஒரு விஷயமா வந்து நின்று கூடாது. சோ அந்த ஆப்ஷனை மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க. வேற என்ன பண்றதுன்னு யோசிக்கணும். பார்கவியும் அவங்க அப்பாவும் தனியா ஒரு இடத்துல தங்கி இருக்காங்க. எஸ்பி ஆபீஸ்ல அவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நிச்சயம் அந்த அறிவுக்கரசி சும்மாலாம் இருக்க மாட்டா. அவங்களை பயமுறுத்த அடுத்த வேலையை செய்வா. அதுக்கு முன்னால அவங்கள வேற ஒரு சேஃபான இடத்துக்கு மாத்தணும். அதையும் சீக்கிரமா செய்யணும். ஜனனி, நீ சாருபாலா மேடத்திட்ட கேட்க வேணாங்கிறீல்ல, நியாயம் இருக்கு. நமக்கு இருக்க பிரச்சனைல இப்போதைக்கு பெரும் பிரச்சனை வீடுதான். முதல்ல நமக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைக்கணும். ஒரு கூரை கிடைச்சிருச்சுன்னா அதுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு நம்ம சாப்பிடுறோமோ இல்லையோ நம்ம வேலையை பார்க்கலாம், இல்ல நிம்மதியாவது இருக்கலாம். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கக்கா. ஏதோ சொல்ல வரீங்க, அதை தெளிவா சொல்லுங்க. இதெல்லாம் எங்களுக்கே தானே தெரியும். என்ன சொல்ல வரீங்க இப்போ? இல்லடி, எனக்கு ஒரு யோசனை இருக்கு. நீங்க தப்பா நினைச்சுக்கிறலன்னா ஜீவானந்தத்துக்கிட்ட கேட்டு பார்த்தா என்ன?